நம்ம கார்ல நிறைய ஸ்நாக்ஸ் வேற இருக்கு. ஆமா டேஸ்டா இருக்கு. என்னோடது நான் எடுக்க கூடாதா? ஜீவன் ஸ்கீஸ் எடுத்துட்டான். சின்ன வாயான்னு போயிருக்கு. வீடியோ வேற அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். டக்குனு ஸ்கீஸ் எடுத்துட்டேன். இன்ஸ்டன்ட் ரைஸ் கடையில இருக்கலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல. வீட்ல நம்ம செய்யற சோறு தான் நல்லா இருக்கு. நம்மளே செய்வோம், அதான் டேஸ்டா இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரிப் ஃபுல்லா என் ஃபோன் ரிப்பேரா போயிடுச்சு. அப்புறம் சரி பண்ண கொடுத்துட்டேன். கடைசி நிமிஷத்துல சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அது ஒழுங்கா ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். இப்படியே எவ்வளவு தூரம்டா போறது டேய்? போய்கிட்டே இருப்போம். எங்கேயாச்சும் டயர்டா இருந்துச்சுன்னா போய் நின்றுலாம். வாங்க போலாம். இவன் பாட்டு முன்னாடி முந்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய் செம்ம ஜாலியா இருக்குடா. அவன் பாரு உக்காரமா நின்னுக்கிட்டே ஓட்டுறான் சைக்கிள். செம்ம டயர்டா இருக்கு. சைக்கிளை தள்ளிக்கிட்டே போற நிலைமைக்கு வந்துட்டேன் பாருங்க. ஏய் இங்க பாருடா, செம்மையா இருக்குடா. இந்த இடத்த பாருடா. ஏய் ஏய் என்னடா அப்படியே படுத்துட்ட? இங்க இருந்த ரோடு அப்படியே சருகலா இருக்கு பாரு. சூப்பரா இருக்குல. ஜாலியா சைக்கிள் சறுக்கிக்கிட்டே போகுது. நம்ம ஒண்ணும் பண்ணல. கடையில் சின்ன பிள்ளைங்க நிறையா இருக்குது. ஸ்கூல் விட்டு இப்போ தான் எல்லாம் வந்திருக்குங்க போல். அதுலேயும் ஒரு பிள்ளை என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற? பர்கர் வேணுமா? எடுத்துக்க. இந்த பையனுக்கு ஸ்டிக்கர் தான் முக்கியமாக இருக்கு. இல்லையே. நீ கலெக்ட் பண்ணலையா? ஆமாம், நீயே இதெல்லாம் வச்சுக்க. இந்த ஸ்டிக்கர்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா ஏதோ வின் பண்ணலாம் போலயே. அதான் அந்த பையன் கேட்குறான். சரி நம்மள்ட்ட எல்லா ஸ்டிக்கரையும் அந்த பையன்கிட்ட எடுத்து கொடுத்துடலாம். இந்தாரா தம்பி. ஆ இந்தா, இதையும் வச்சுக்கோ. பை பாய். இவங்களுக்கு வீடியோ கால் போடுறா. எங்களா இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அவனுங்களோட நம்ம ஷாப்பிங் போலாம். ஆமா, நம்ம கார்ல நிறைய ஸ்நாக்ஸ் வேற இருக்கு. ஆமா டேஸ்டா இருக்கு. என்னோடது. நான் எடுக்க கூடாதா? ஜீவன் ஸ்கீஸ் எடுத்துட்டான். சின்ன வாயான்னு போயிருக்கு. வீடியோ வேற அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். டக்குனு ஸ்கீஸ் எடுத்துட்டேன். என்ன போட்டோ கிட்ட எதுவும் எடுத்தீங்களா? இல்லையே. சரி ஏதோ ஒன்று. நான் இப்போ கடைக்கு போகிறேன், ஜாமான்லாம் வாங்க போகிறேன். பாய் பாய். இந்த இடத்துல நம்ம மீன் பிடிச்சி பார்க்கலாம்டா. மீன் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுடா. இரு ட்ரை பண்ணுவோம். கரைக்கிட்டே நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி வரும்? இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஆழமாக தான் இருக்கு. அப்படியா? ஆமாம். பர்கர் மட்டும் எனக்கு பத்த. நம்ம கொரியன் சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு ரொம்ப. அதனால நம்ம இந்த கடைக்குள்ளேயும் போவோம். இந்த ஜின்னு சுகா மீன் பிடிக்கிறாங்கன்னா அது வேற. என்னை வேற கூட சுத்துக்கிறானுங்க. சே, என்ன உனக்கு தெரியும் மீன் பிடிக்கிறத பற்றி? ஜாலியாக இருக்கும். எங்கே இருக்கீங்க? பார்க்குக்கு வந்திருக்கோண்டா. நீ என்ன பண்ணுற? நான் சும்மா சொல்லு. பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு. என்னடா இவன் பொம்மை வாங்கிட்டு இருக்கான்? உட்கார சார் செஞ்சே ஆகணும். மீன் பிடிச்சே ஆகணும். ஐயோ என்னால் முடியா. இங்கிருந்து கிளம்புவோம் ப்ளீஸ். சரி ஓகே, எந்த மீனும் கிடைக்கல. திரும்ப போயிடலாமா? அதை செய் முதல்ல, அதை செய். வா போகலாம். ஓகே. வெங்காயம், கேரட், குக்கும்பர் இதெல்லாம் நமக்கு வேணும். இன்ஸ்டன்ட் ரைஸ் அது இங்கே இருக்குமா என்னன்னு தெரியலையே. லோக்கல் ஸ்டோரில் அதெல்லாம் யூஸ்வலாக இருக்காது. இதை பார்த்தா உனக்கு லோக்கல் ஸ்டோர் மாதிரியே இருக்கு. உள்ளே போய் தேடி பார்ப்போம். இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாம். இல்லாட்டி திரும்ப வெளில போயிடலாம். சரி வாங்க முதல்ல உள்ளே போகலாம். ஓகே. முட்டைக்கோஸ்லாம் வேண்டாமா? அதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வேற குக்கும்பர் தான் வேணும். கேரட்டு, வெங்காயம். இதே திரும்ப போய் கேட்குறானே. அங்கே இருக்கிறது குக்கும்பர் தானே? தெரியலையே. இருக்கு பாரு, இருக்கு பாரு. வா எடுத்துக்கலாம். இது இன்ஸ்டன்ட் ரைஸாடா? பார்க்க அப்படி இருக்குடா. ஆனால் அதெல்லாம் நூடுல்ஸ் போல. நூடுல்ஸ் எப்படி வச்சுருக்கானுங்க அதான் தெரில. சரி இப்போ என்ன செய்யறது? இங்கே இல்லவே இல்லை. இன்ஸ்டன்ட் ரைஸே அங்கே வச்சு இல்லை. ஃபாரின்லலாம் சோறு கிடைக்க மாட்டேங்குதே. அதான் 6 பேக்கெட்டை முட்டை வாங்க போகிற? இல்லைடா, இது ஒரு டசன்ரா. 12 முட்டை இருக்கும் உள்ள. சரி சரி, 7 பேருக்கு போதும் அது. ஜீவன் சும்மா இருந்தாருல்ல, தள்ளிட்டு வாயேன். ஓ அப்படியா? சும்மா தான் சொன்னேன், சும்மா சொன்னேன். தள்ளிப்போ.
வீட்டில் சோயா சாஸ் இருக்காடா? இது வாங்கி ட்ரை பண்ணுவோம், மாடம் நல்லா இருக்கும். தொப்பைக்கு கூட சுட்டா நல்லா இருக்கும்ல? ஆமாம் ஆமாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி அதையும் எடுத்து போட்டுக்க. நம்ம தான் முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு போனா, மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? சோறு மட்டும் வச்சு செஞ்சு வச்சிடலாம். டயர்டாக வருவானுங்க எப்படியும். ஆமாம், கரெக்டாக அவனுங்க 3 பேர் வீட்டுக்குள்ள வருவானுங்க. நம்ம ஏற்கனவே வீட்டில் இல்லாத மாதிரி நைஸாக ஒளிஞ்சு உட்காந்துக்கலாம். உள்ளே வரட்டும் முதல்ல. பைத்தியக்காரன் வி இங்கே தான் இருக்கானா? டேய் ஜோப் இங்கே வாடா. இவங்கி எப்படா வருவான்? இவங்கி மீன் பிடிக்க போயிருக்கானா? சரி ஜோப் இங்கே வா. ஏன் நான் வரணும்? வாடா மாட்டியா ரூசானி. எங்கே இவங்க இருக்கான்னு தான் கேட்க வந்தேன். அட பாவி, நீ இங்கே தான் இருக்கியாடா? என்ன ஏதோ மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? என்ன என்ன ஃபோட்டோ எடுத்தேன். டேய் இங்கே வந்தான். டேய் இந்த ஆங்கிள் பார்க்குறப்ப கிச்சன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. வாயை முட்டு இருக்குடா, வந்துட போகிறோம். வர்ணம் தானே எடுக்கிறான். பான் வாயேஜ் பாட்டு எனக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு அந்த பான் வாயேஜ் எனக்கு மண்டக்குள்ள ஓடுது. எல்லாம் இந்த வியால தான். அவன் தான் பாடுனான். எம்மா பேக்கெலாம் வலிக்குதுடா. எவ்வளோ நேரமா உட்காந்துருக்கேன் தெரியுமா? எந்திரிக்கவே முடியல. ஆல்மோஸ்ட் பான் வாயேஜ் முடிய போகுதுடா. முன்னாடிலாம் எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் போட்டு நான் கேட்பேன், அம்மா எப்படிமா சோறாக்குறது அப்படின்னு. இப்போ கால் போட்டு கேட்டாச்சும் மட்டமாக நினச்சிட மாட்டாங்க. இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இன்னுமா தெரியாதும்பாங்க. வண்டியை வேகமாக ஓட்டு ஓட சுட்ட ஊட்டிக்கிட்டு இருக்கு. இருறா, பயமா இருக்கு எனக்கு. ஜாலியா இருக்குல்ல? இங்க பாரு, கையை வந்து பாரு, ஃபுல்லா வெங்காய வாசனையா அடிக்குது. சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? மீதி 3 பேர் எப்போ வருவானுங்க? வீட்டுக்கே வர மாட்டானுங்க. அவனுங்க வராட்டி நம்மளே சாப்பிடுவோம் எல்லாத்தையும். என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்குதியா? அழுகுற வெங்காயம். வாடா டான்ஸ் ஆடலாம். சரி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவோமா? தோ இந்த மாதிரி நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் டடா. கத்தி சண்டை வரியா? வா வால் சண்டை வரேன் வா. ஓய் யாய். கடைசியா குட் பை சொல்லிடலாம்டா. 1 2 3 குட் பை. இவ்வளோ வெங்காயம் அரைச்சு கொட்டுவாங்களா? நிறையாவா இருக்கு? இவ்வளோ லேட்டாக ஆடம்பரமாக வந்துட்டு இப்போ என்ன சீன் காமிச்சிட்டு இருக்கேன்? எங்களை தான் சமைக்க வச்சுட்டால போ. பேசுகிறான்டா, அவனே சமைக்கட்டும். ஏன்டா ஹெல்ப்புக்காச்சும் வந்துருப்பான்ல? அங்கே போ, இன்னைக்காச்சும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அவனுங்க சமைக்கட்டும். டெய்லி நான் தான் சமைக்கிறேன், என்னால் முடியலை. ஓஹோ, இன்ஸ்டன்ட் ரைஸ் கடையில் எனக்குலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல. வீட்டில் நம்ம செய்கிற சோறு தான் நல்லா இருக்கு. நம்மளே செய்வோம், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளே வீட்லேயே செய்கிற ரைஸே சூப்பராக இருக்குது. எதுக்கு இன்ஸ்டன்ட் ரைஸ் ஆசைப்பட்டோன்னு தெரியல. இந்த சோறு தான் வேறு லெவலு. ஓகே, முட்டை இருக்குது. முட்டையை நான் கடைசியாக போட்டு செஞ்சிடுறேன். ஏன் இந்த மாதிரிலாம் முட்டையை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கேன்? உடைக்க போகிற பாரு நீ. இப்போ எப்போ முட்டை பண்ண போகிற? முட்டை இப்போ வேணாம், கடைசியில் தான் பண்ணணும். இல்லாட்டி பே பண்ண காஞ்சிரும். நம்ம ஜாலியாக ரெஸ்ட் எடுப்போம், அவனுங்க சமைக்கட்டும். பார்த்துக்கிட்டா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ சாஸ் கொட்ட போகிறேன் பாரு, அதுதான் ஹைலைட்டு. எப்படி கொட்டுறேன்னு பார்க்குறியா? டக்குனே கலரே மாறப்போகுது பாரு. வேற லெவலாக இருக்குது. நானும் முட்டை போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சமைச்சு முடிக்க போகிறோம் ஆல்மோஸ்ட். சிக்கன் வெந்துச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்தால் ஓகே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கட்டா. வெங்காயம் கொஞ்சம் கூட அதோட தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம், நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்து நம்மளே காலி பண்ணிவிடுவோம் போல. இந்த குக்கும்பர் வரையும் சாப்பிட்டு பாரு. இந்த மூஞ்சி மாதிரி ஒரு சாப்பாடு இருக்குல்ல, அதை நான் தான்டா பண்ணேன். எல்லாரும் என்ன பாராட்டுங்க. சூப்பராக இருக்குது. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பசங்க இதெல்லாம் சாப்பிட உட்காருங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. சாயந்தரத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கோம், நைட் ஆயிடுச்சு. ஆமாம், ஸ்மெல்ல கம கமங்குது. நாங்கள் இல்லாமல் ஒழுங்காக சமைச்சிங்களா? இல்லை டேஸ்ட் நல்லா இல்லையா? ட்ரை பண்ணி போகிறேன். அவங்களை குறை சொல்கிற பாவம். சின்ன பசங்க பண்ணியிருக்கானுங்க. முட்டை கொடுங்க. என்னடா என் சேர் ஆடுது? யாரா மாற்றி போடுது சேர? தெரியலையே. சரி பேசாம சாப்பிடுங்க. எப்படி பேசாம சாப்பிடுறது? இன்னைக்கு தான் கடைசி டூரு. கடைசி டூரா? இல்ல டூர்ல கடைசி நைட். சமைக்காம இருக்கவங்க இப்ப கேம்ல தோத்துட்டாங்கன்னா அவங்க தான் பாத்திரம் கழுவணும். இந்த கதையில இங்க வேணாம், நானும் தான் சமைக்கல. பரவாயில்ல, நாங்க எல்லாமே சொதப்பிடுவாங்கன்னு நினைச்சு நல்லதா பண்ணியிருக்கானுங்க. எங்களுக்கும் திறமை இருக்கு. ஜேகே சமைக்கவே இல்லை, எதுக்கு அவன் லிஸ்ட்ல ஆட் ஆகிக்கிறான்? ஜிமினு தான் சமைச்சானுங்க. அதான் நான் ஜேகே எப்ப சமைச்சா? இவனுக்கு தான் சமைச்சானுங்க. நானும் பார்த்தேன், வந்து இதுல சமைச்சுக்கிட்டு இருந்தானுங்க. பரவாயில்ல, உங்களுக்காச்சும் தெரியுது உண்மை. வந்தவன தான் நானே பார்த்தேன். அப்ராட்லேருந்து பார்க்குற வியூவர்ஸ் யாரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பண்ணுற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொரியன் சோய் சாஸ் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஆமாம், வேறு லெவலாக இருக்கும் அது. ஓகே, இப்போ என்ன யூனோ விளாட போகிறோமா? எப்போ பார்த்தாலும் இதே கேம் தானா? விளாடலாம், செம்ம ஜாலியாக இருக்கும். தோத்து போகிறோம், நாளைக்கு 2 சாப்பாடு வாங்கி தரணும். இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய சொல்லிடலாம். ஈஸி தான். சோறு போட்டு முட்டையை போட்டு அடிச்சு கொடுத்துட்டா அது பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். அப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க சிம்பிளாக. இந்தா என் காடை வச்சுட்டேன். என்ன எட்டி பார்க்குற சொல்கிறா? நான் அந்த கேமில் இருக்கன்றதே மறந்துட்டியா? ஐயோ சாரிடா சாரிடா சாரிடா. சரி ஆட்டத்துக்கெல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து. எவ்வளோ நேரம்? நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன், பேசாம இருங்க. இப்படி ஒரு கார்டு வந்து எனக்கு மாட்டிக்கிச்சு. ஐயோ இப்போ 3 பேர் சாப்பாடு வாங்கி தரணும் போல.
சீக்கிரம் சீக்கிரம் அடுத்து அரைச்சு கார் எடுத்து வைங்க. நீ தான் இப்ப பண்ணணும். நானா? எனக்கு தெரியலையே. பரவாயில்ல, நான் மேட்ச் பண்ணிடுவேன் எப்படியும். ஏனாலுமே இந்த கயிறுல நடந்து போற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் இருங்க வரேன். என்ன கலர் வேணும்? ப்ளூ கலர் வேணும். ஐயோ, ப்ளூ கலருக்கு நான் பெரிய போவேன். கடவுளே. இந்த பிடிச்சுக்கோ இத. போதும், நான் ஸ்கின் கேர் பண்ண வந்துட்டேன். இவனுக்கு விளையாட சொன்னா விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க. டயர்டா இருக்குடா, போய் படுத்துருவோமா? ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு படுங்க. சரி சரி. ஓய், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை, நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லா ட்ரெஸ்ஸும் உள்ள இருக்கா? விட்டுட்டு போயிட்டா அவ்வளோதான். இங்கேருந்து இங்கே வர முடியும் நினச்ச நேரத்துக்கு. என் ஸ்கின்னு செம்ம ட்ரை ஆயிடுச்சு, அதான் இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன். இந்த மிஸ்டர் பெட்டில் அடிப்போம், நல்ல ஸ்மெல்லு வரும். சீக்கிரமே நல்லா தூங்கிடலாம். எனக்கு நல்ல ஸ்மெல்லு தான் ரொம்ப பிடிக்கும். ஏய், இந்த கொசு தொல்லை வேற அடிச்சு எங்களை சாவடிக்க வேண்டியதாக இருக்கு. செத்துருச்சு, ஓரமா போ. நம்மளும் தூங்க போயிட வேண்டியதுதான். இதை எடுத்து இப்போ பேக்குள்ள வச்சிருவோம். காலையில் வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். சரியான மறதியாக இருக்கு இப்போலாம். மாத்திரையை போட்டு படுத்தாதான் உடம்பு தெம்பாக இருக்கும். இப்போதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அவ்வளோதான். குட் நைட். இதுக்கு முன்னாடி ஆரம்பங்கள்ட்ட நிறைய விட சொல்லியிருக்கான், நியூசிலாண்டுக்கு போகணுண்டா, செம்மையாக இருக்கும் அந்த ஊர் அப்படின்னு. ஆரம்பம் சொன்ன மாதிரி கரெக்டான சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஊருக்கு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். நான் நியூசிலாண்ட்லேயும் வளர்ந்துருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். அவன் நியூசிலாண்டு எப்படி இப்படிலாம் இருந்தான் அப்படின்றத நிறைய சொல்லி காமிச்சு எங்களுக்கு ஆசையை மூட்டி விட்டுட்டான். நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தேன். நல்ல வேலை இந்த ஊருக்கு வந்தோம். இப்போ தான் உருப்படியாக ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இந்த ஊருக்கு வரணும்னு. பனி பிரதேசமாக இருக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆர்மி ஆசைப்படுவாங்க, அதனால தான் இங்கே யோசிக்காமல் வந்துட்டோம். டக்குன்னு எடுத்த முடிவு இது. சும்மா ஒரு 5 நிமிஷம் பிளான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஆர்மிஸுக்கு என்ன பிடிச்சிருக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அவங்க என்ன என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம நல்லா ஹாட்டான கண்ட்ரிக்கு போனோம், இப்போ கோல்டான கண்ட்ரிக்கு வந்திருக்கோம், நியூசிலாண்டு. பான்வாய்ஸ் ஒரு நல்ல ட்ராவல் ஷோ. அதில் நம்ம இப்போ நியூசிலாண்டில் இருக்கோம். ஒரு மாதம் வெக்கேஷன் லீவ் கொடுத்தாங்க. அப்போ நான் எங்கேயுமே விட்டு வெளியே போகல. இப்போ தான் வெளில வரேன். இதுக்கு முன்னாடி வெக்கேஷன் கொடுத்தாங்க எனக்கு, நான் போயிட்டு வந்தேன் தனியாக தான். இவனுங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. செம்ம போர் அடிச்சது இவனுங்க இல்லாமல். ஒன்றாவே இருந்து வளர்ந்துட்டோம்ல, அதனால ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜாலி தான். இந்த நியூசிலாந்து நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன்றது எனக்கு மெமரியில் நல்லா பதிஞ்சிருச்சு. நான் நினச்சி பார்ப்பேன் அதை. நாங்கள் ட்ரைனிஸாக இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தனியாக இருக்க முடியல. நான் யூஸ்வலாக ஃபேமிலி கூடயே இருக்கிறாள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்குலாம் போவேன். ஆனால் அந்த ட்ரிப்லாம் பெருசாக எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இல்லை. நாங்கள் ட்ரெயினியாக இருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி தான் ஜாலியாக வெளில சுற்றிக்கிட்டு இருப்போம். எனக்கு திரும்ப அது ஞாபகம் வந்துருச்சு, கவலையாக இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சாலே இவனுங்க மூஞ்சில் தான் முழிக்கிறேன், அதனால அவங்க இல்லாமல் போர் வைக்குது. ஒரு நாள் பார்க்காட்டினா கூட இவனுங்களை எப்போ பார்ப்போம் அந்த மாதிரி எனக்கு தோணும். சரி, எப்போ அவனுங்க அனுப்பறையும் பார்ப்போம், அப்போ தான் ஜாலியாக இருக்கும்னு தோணும் எனக்கு. அன்னைக்கு ஹெலிகாப்டரில் போனோம்ல, அன்னைக்கு நான் சரியாகவே தூங்கலை. எனக்கு தூக்கமே அன்னைக்கு பத்தாமல் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக என் ஃபோன் ரிப்பேராக போயிடுச்சு. அப்புறம் சரி பண்ண கொடுத்துட்டேன். கடைசி நிமிஷத்துலாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அது ஒழுங்காக ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. ரைட் சைடில் உட்காந்து கார் ஓட்டினதே கிடையாது. நம்ம ஊர்லாம் லெஃப்ட் சைடு தான். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு எனக்கு.